ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ நம்ம பேசிக்காக ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ப்ரொடக்ஷனுக்காக இருந்தாலும் குவாலிட்டிக்காக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் பேசிக்காக அவங்க செக் பண்ணுறது வந்து ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்கை கையில் கொடுத்து அவங்களுக்கு வந்து டிராயிங்கை வந்து ரீட் பண்ணுற நாலேஜ் இருக்கா அப்படின்றத தான் வந்து பேசிக்காக அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் வந்து எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் டிராயிங்னா என்ன அப்படின்றத பற்றியும் இன்ஜினியரிங் டிராயிங்கை எப்படி ரீட் பண்ணுறதுன்றத பற்றியும் இன்ஜினியரிங் டிராயிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான எலமெண்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் பற்றியும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னாக்கா அதோட எக்ஸ்பிளேஷன் வந்து இன்ஜினியரிங் டிராயிங் இஸ் அ டைப் ஆஃப் டெக்னிக்கல் டிராயிங் that is used to convey information about an object. A common use is to specify the geometry necessary for construction of a component and is called a detailed drawing. So ஒரு engineering drawing அப்படின்னாக்கா ஒரு காம்பனண்ட்டை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து ஷேர் பண்ணுறது தான் அந்த இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ நார்மல் டிராயிங்கில் வந்து நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து அவைலபிள் இருக்காது. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்றப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து அதனுடைய மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்லேருந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சைக்கிளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைசைக்கிள் இருக்குனாக்கா அதனுடைய லென்த்து, அதனுடைய டிஸ்டன்ஸு, அதனுடைய ஷேப்பு, அதனுடைய வியூ எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு ரைட் சைட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அதனுடைய நேமு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னாக்கா இப்போ நம்மளுடைய வந்து ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சைக்கிள் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்டோடைய டைமென்ஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்றத பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் இருக்கக்கூடிய பேப்பருடைய சைஸ். ஸோ நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னா நம்ம ஒரு டிராயிங் வரைகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு பேஸ் வந்து முக்கியமான ஒன்று அவசியம். ஸோ ஒரு பேப்பரில் தான் நம்ம வந்து டிராயிங் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ நம்ம டிசைனிங் சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து ஒரு டிராயிங் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த பேப்பருடைய சைஸ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த டிராயிங் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஏ சீரிஸ் பேப்பர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து A0 பேப்பர், A1, A2, A3, A4, A5, A6ன்னு சொல்லிட்டு சீக்வன்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேஸ்ட் ஆன் த சைஸ், நீட் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு. ஸோ இப்போ A0 பேப்பர் அப்படின்னாக்கா அதனுடைய ஹைட் அண்ட் வித் பார்த்தோம் அப்படின்னாக்கா 841 mmக்கு 1189 mm வந்து இருக்கும். ஸோ A1 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா A0 பேப்பரில் பாதி சைஸ் தான் வந்து A1. ஸோ இந்த A1உடைய மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 594க்கு 841 mm வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஹைட் இன்ட்டு வித்து, ஸோ அந்த ரேஷியோவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A2 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த A1 பேப்பர் சைஸில் பாதி சைஸ். ஸோ இதுதான் வந்து A2. ஸோ A2 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டைமென்ஷனல் பார்த்தோம்னாக்கா 420 × 594. ஸோ A3 அப்படின்னாக்கா A2ல பாதி. ஸோ இதனுடைய லென்த்தாக இருக்கிறத வந்து அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அடுத்த சைஸ்க்கு வந்து போயிடும். ஸோ இதனுடைய டைமென்ஷனல் பார்த்தோம்னாக்கா 297 × 420. A4 அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சைஸ் எல்லாத்துக்குமே நம்ம A4 தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து A3ல பாதி, அதாவது இதில் வந்து A3 வந்து 297 × 420. ஸோ இதில் லென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா 420. ஸோ அதை ஹாஃபாக டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 210 அப்படின்றது வரும். ஸோ A4ஓட சைஸ் வந்து 210 × 297 mm. ஸோ இதான் நம்ம வந்து பேசிக்காக எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைஸ். A5 அப்படின்றது வந்து A4ல பாதி, A6 அப்படின்றது வந்து A5ல பாதி. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஆஃப் த சைஸ் தான் வந்து ஒரு A சீரீஸில் நம்ம அடுத்தடுத்த சைஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த லென்த் ஹைட் இன்டு வித் அந்த ரேஷியோ தான் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃப்ரேம். ஸோ ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அதனுடைய ஃப்ரேம் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட் சைடில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க, இது எதுக்காக பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்றப்போ அதில் வந்து நிறைய டீட்டெயில்டு வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டைமென்ஷன் வந்து ப்ராப்ளம் இருக்குது, டவுட் இருக்குது, அதை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டைமென்ஷனை மட்டும் சொன்னோம்னாக்கா தெரியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி அதனுடைய பொசிஷனை கரெக்டாக அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ஒரு பார்ட்டுடைய டிராயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிராயிங்கில் நமக்கு வந்து நிறைய டீட்டெயில்டு வியூ, நிறைய டைமென்ஷனல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பர்டிகுலராக நமக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து தேவைப்படுது அப்படின்னாக்கா, ஸோ ஏதாவது ஒரு டைமென்ஷனில் வந்து நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு எந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ ஸோ அதை சொல்லி, இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைமென்ஷனில் நமக்கு ஏதாவது வந்து ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ இதுக்கு நமக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து மேலே பார்த்தோம்னாக்கா 4. ஸோ E4 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, தகவல் ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் அண்டு நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த பொசிஷனை வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைட்டில் பிளாக். டைட்டில் பிளாக் அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் டிராயிங்கில் ரைட் சைடில் கீழே பாட்டமில் இந்த மாதிரி நமக்கு வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அந்த ப்ராடக்டினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்னாக்கா, டிராயிங் நம்பர், அதனுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டிராயிங், அதனுடைய ஆர்கனைசேஷன், எந்த கம்பெனி, அவங்களுடைய சப்ளையர் என்ன, எங்கே போகுது அப்படின்றதையும், அதனுடைய ஸ்கேல் சைஸ், டிராயிங் வந்து டைமென்ஷன் வந்து எந்த ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க, எந்த 1:1 இல்லை 2:1, என்லார்ஜ் ஸ்கேலா, ரெடியூஸ்டு ஸ்கேலா, இல்லை 1:1 நார்மல் ஸ்கேலில் இருக்கா அப்படின்ற அதனுடைய ஸ்கேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் நோட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொடுப்பாங்க. தென் வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்மளுடைய டிராயிங் வந்து பல ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிளா, தேர்ட் ஆங்கிளா அப்படின்றத வந்து மெயினாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் பற்றி நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். The signature of initials of the draftsman, checker, approving officer and issuing officer with the respective dates. ஸோ இந்த டிராயிங் இருக்குனாக்கா, இந்த டிராயிங்கை டிசைன் பண்ணவங்க, அதை அப்ரூவல் பண்ணவங்க, அதை யாரையும் வந்து ட்ராப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணாங்க, ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அது யார் வந்து அப்ரூவல் பண்ணி அதுக்கு வந்து ஓகே கொடுத்தாங்க, ஸோ எப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே டேட் வைஸாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டைட்டில் பிளாக். ஸோ நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்குடைய எல்லா டீட்டெயிலுமே இந்த டைட்டில் பிளாக்ல வந்து கவர் ஆகிடும் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பிளாக். ரிவிஷன் பிளாக் அப்படின்றது வந்து எ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிராயிங் சேஞ்சஸ். ரிவிஷன் மே பி மேட் ஃபார் ரெக்கார்டிங் எ ரிவிஷன் சிம்பிள்ஸ், zone location, issue number, date and approval of the change. ஸோ நம்ம டிராயிங்கில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி புதுசாக அந்த ப்ராடக்ட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணி மாற்றிருக்காங்க அப்படின்னாக்கா, அது வந்து பழைய டிராயிங்லேருந்து என்ன டைமென்ஷன், என்ன இஷ்யூக்காக மாற்றிருக்காங்க, ஸோ அதை யார் அப்ரூவல் பண்ணால், அது யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரிவிஷன் பிளாக். நெக்ஸ்ட் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ப்ராடக்டோடைய இன்ஜினியரிங் டிராயிங் இருக்குது அப்படின்னாக்கா அதனுடைய பில் ஆஃப் மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. த பில் ஆஃப் மெட்டீரியல் லிஸ்ட் த சப் அசம்பிளிஸ், பார்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் பில்டிங் அசம்பிளி. ஸோ ஒரு அசம்பிளி டிராயிங் இருக்குது அப்படின்னாக்கா அந்த அசம்பிளி டிராயிங்கில் இருக்கக்கூடிய சப் அசம்பிளி பார்ட்ஸ்லாம் என்னென்ன, அதனுடைய மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. த பார்ட்ஸ் லிஸ்ட் ஆர் BOM. இதை வந்து ஷார்ட்டாக வந்து பாம் அப்படின்னு சொல்லுவோம். BOM can be added directly to the drawing or provided with the assembly drawing as per the separated list. ஸோ ஒரு அசம்பிளி டிராயிங்கில் இருக்கக்கூடிய சப் அசம்பிளி பார்ட்ஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, மெட்டீரியல் டீட்டெயில்ஸ், குவான்டிட்டி எல்லாமே வந்து இந்த BOMல வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல். ஸ்கேல் அப்படின்றது தான் வந்து நம்ம டிராயிங்லேயே வந்து முக்கியமானது ஒன்று. ஸோ நம்ம A சீரீஸ் பேப்பருடைய சைஸ் பார்த்தோம். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய
ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது, இல்லை அதை விட பெருசாக இருக்கா அதை விட சின்னதாக இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கேல் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதில் வந்து ஸ்கேல் 1:1 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம டிசைன் பண்ண போகிற ப்ராடக்டோடைய சைஸும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற அந்த டிசைனோட சைஸும் வந்து ஒரே ரேஷியோவில் இருக்கும். தட் மீன்ஸ் the 1 millimeter on the drawing is equal to 1 in reality. ஸோ நம்ம அந்த இன்ஜினியரிங் டிராயிங்கையும் நம்ம ப்ராடக்டையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற சைஸ் தான் வந்து நம்ம ப்ராடக்ட் சைஸ் கூட மேட்ச் ஆகும். அதுக்கு தான் வந்து 1:1 ஸ்கேல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் ஆஃப் 2:1. 2:1 அப்படின்னாக்கா that would indicates the 2 millimeter on the drawing are equal to 1 millimeter in reality. ஸோ இப்போ நமக்கு வந்து சின்ன சின்ன காம்போனன்ட் ஏதாவது நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட டைமென்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்ஜினியரிங் டிராயிங் நம்ம போட்டோம்னாக்கா அதனுடைய ஷேப்புமே வந்து ரொம்ப சின்னதாக வரும். அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ஒரு 10 mm இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம டிராயிங்கில் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 20 mm அப்படின்னு சொல்லி அந்த டைமென்ஷன் நம்ம வரையும் பொழுது அதனுடைய ஸ்கேல் ரேஷியோ அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்லார்ஜ்டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலை விட டிராயிங்கில் வந்து பெருசாக இருக்கிறதால என்லார்ஜ்டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 20 mm இருக்குது அப்படின்னாக்கா அதோடைய ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து 10 mm தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து 2:1 ஸ்கேல் ரேஷியோ. இதில் இந்த ஸ்கேல் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வர்றது எல்லாமே வந்து நம்ம டிராயிங்கில் இருக்கக்கூடிய சைஸை டினோட் பண்ணும். செகண்ட் வர்ற ரேஷியோ வந்து அதோடைய ஆக்சுவல் டைமென்ஷனை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஸ்கேல் ஆஃப் 1:5 ரேஷியோ. இது வந்து 1 அப்படின்றது வந்து நம்மளுடைய டிராயிங்கில் இருக்கக்கூடிய சைஸ், 5 அப்படின்றது வந்து ஆக்சுவல் சைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 50 mm இருக்குது அப்படின்னாக்கா நம்ம டிராயிங்கில் வந்து 10 mm வச்சு தான் வரைஞ்சிருப்போம். ஸோ இது எதுக்குனாக்கா நம்ம பெரிய பெரிய காம்போனன்ட்லாம் வந்து பெரிய பெரிய டைமென்ஷனில் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த டைமென்ஷன் வந்து நம்ம டிராயிங்கில் வரைஞ்சோம்னாக்கா நம்ம காம்பனன்ட் வந்து பெருசாக போகும். ஸோ நமக்கு பேப்பரை விட பெருசாக போகும் அப்படின்றதால அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணி 1:5 ரேஷியோ 50 mm இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு 10 mm வர அளவுக்கு நம்ம டைமென்ஷன் செட் பண்ணி வரைகிறதா வந்து இந்த 1:5 ரேஷியோ. இதை வந்து ரெடியூஸ்ட் ஸ்கேல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். This would mean that 1 millimeter on the drawing is equal to 5 millimeters in reality. ஸோ 1:5 ரேஷியோ இது வந்து ரெடியூஸ்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் மெயினாக இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் ஸ்கேல் இன் இன்ஜினியரிங் டிராயிங். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து 2 டைப் ஆஃப் வியூ இருக்குது. 3 dimensional வியூ, 2 dimensional வியூ. ஸோ 3 dimensional வியூ அப்படின்னாக்கா அதை வந்து பிக்சோரியல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். 2 dimensional வியூ வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 dimensional வியூவில் வந்து 3 டைப் இருக்குது. பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னு இருக்கு. பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல போய் எண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ. நெக்ஸ்ட் வந்து ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னாக்கா நம்மளுடைய 3 dimensional ஆப்ஜெக்டுடைய 2 சைடும் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் வந்து நமக்கு வந்து ட்ரா பண்ணி வச்சிருப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னாக்கா ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஹரிசாண்டல் இருக்கும், இந்த சைடு வந்து ஆங்கிள் வந்து 45 டிகிரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காட்டியிருக்கிற வியூ தான் வந்து ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ 3 dimensional ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம மாடல்னா இந்த மாதிரி தான் வருன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த 3 dimensional கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இன்ஜினியரிங் டிராயிங்கில் எல்லாமே வந்து 2 dimensional வியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து டைமென்ஷனல் மெஷர்மெண்ட்டுக்கும் அது அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக எல்லாமே வந்து 2 dimensional கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த 3 dimensional பிக்சோரியல் ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 dimensional பார்த்தோம்னாக்கா ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சிஸ்டம், தேர்ட் ஆங்கிள் சிஸ்டம்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வச்சு அதனுடைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வச்சு அதனுடைய ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ எல்லாத்தையுமே வந்து ட்ரா பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 2D ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்ஜினியரிங் டிராயிங்லேயே சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிளுடைய சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தேர்ட் ஆங்கிளுடைய சிம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னாக்கா நம்ம 4 குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டு
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி அதை நம்ம வந்து ரைட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்படி இந்த சைட்லேருந்து இப்படி பார்க்கும்போது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்குற வியூ வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற வெர்டிக்கல் பிளேனில் விழும். ஸோ அதே மாதிரி மேலேருந்து நம்ம அதை டாப் வியூ பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய டாப் வியூ வந்து கீழே இருக்கிற ஹரிசாண்டல் பிளேனில் விழும். ஸோ அப்படி விழும்போது அதனுடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வந்து அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதே மாதிரியே தேர்ட் குவாட்ரண்ட்டில் அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு அதனுடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம அந்த ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது பார்க்குற ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் பிளேனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம டாப் வியூ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதே மாதிரியே ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிளேனில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் அதனுடைய டாப் வியூ. ஸோ இந்த இப்படி இருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் பிளேனை நம்ம வந்து 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஷேப் வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கலை வந்து 90 டிகிரி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த தேர்ட் ஆங்கிள் சிம்பிள் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கிற டிராயிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்களா தேர்ட் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த ப்ராடக்டை வந்து நமக்கு வந்து கட் பண்ணி கட் செக்ஷன் வியூ வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் லைனில் வந்து கட் பண்ணி அந்த எஃப் அப்படின்றது வந்து இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து பார்க்குறாங்க. இந்த ஆப்ஜெக்டை வந்து கட் பண்ணி லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்து அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து ரைட் சைடில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குற சைடே இருக்கிற அடுத்த பிளேனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதுவே செகண்ட் டயக்ராமில் பார்த்தோம்னாக்கா இதை கட் பண்ணி இந்த லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்து அதனுடைய ப்ரொஜெக்ஷனை வந்து லெஃப்ட் சைடில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்டை தாண்டி போச்சு அப்படின்னாக்கா அது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடியே வந்துச்சு பார்க்குற சைட்லேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஷார்ட்டாக பார்த்தோம்னா நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி பார்க்கும்போது நம்மளுடைய அந்த கட் பண்ண கட் செக்ஷன் வந்து ஆப்ஜெக்டை தாண்டி ரைட் சைடில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதே இந்த செகண்டில் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் பார்த்தது வந்து அந்த கட் செக்ஷன் வந்து ரைட் சைடு இல்லாமல் லெஃப்ட் சைடே நம்ம பார்க்குற சைடே வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் மோஸ்ட்லி வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜிடிஎன்டி டாலரன்ஸ் தான் இன்ஜினியரிங் டிராயிங்லேயே ப்ளே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஜிடிஎன்டி டாலரன்ஸ் பார்த்தோம்னாக்கா நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ASME Y14.5 M 2018. ஸோ அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ASME அப்படின்னாக்கா அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னாக்கா ISO 1101 இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி தான் ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So geometric dimensioning and tolerancing is an international language that is used on engineering drawings to accurately describe a part. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்ம ஜிடிஎன்டி சிம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய டிராயிங் வந்து டிசைனர் கிட்ட இருந்து அது வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படி போகும்போது நம்ம டிசைன் பண்ண ப்ராடக்டுடைய டைமென்ஷனல் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்து டிசைனில் இருக்கிறத வந்து கரெக்டாக ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதே டைமென்ஷனில் வந்து மெஷர் பண்ண முடியும். அப்படின்றதுக்காக அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் வந்து ஜிடிஎன்டி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுக்கறது மூலயமா அவங்க அந்த சிம்பிளை பார்த்தோன்னே ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் வந்து ஜிடிஎன்டி சிம்பிளில் வந்து உருவாக்கி அதை வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பேஸாக நம்ம அதை வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறோம்னாக்கா ASME Y14.5 M 2018 and ISO 1101. ஸோ ஜிடிஎன்டியுடைய மெயின் பர்பஸ் பார்த்தோம்னாக்கா இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன்ஸ் பெட்டர் ப்ராடக்ட் டிசைன். ஸோ நம்மளுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன்
டிசைன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும்போது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரெக்கார்ட் அவுட்புட் வரணும் ப்ராப்பராக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த GD&T அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைமென்ஷனல் டாலரன்ஸ். டைமென்ஷன் அப்படின்னாக்கா லிமிட்ஸ் ஸ்பெசிஃபைங் த allowed variance in each dimension. ஸோ டைமென்ஷன் அப்படின்னாக்கா ஒரு ப்ராடக்டினுடைய லென்த்து, வித்து, ஹைட்டு, டயாமீட்டர், ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் வந்து நம்ம வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டாலரன்ஸ் அப்படின்னாக்கா நம்ம ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரே ப்ராப்பரான டைமென்ஷனில் வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்போ ஒரு 1000 காம்பனண்ட் உருவாக்குறோம்னாக்கா எல்லாமே ஒரே டைமென்ஷனில் ப்ராப்பராக அக்யூரேட்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க டாலரன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லி டாலரன்ஸ் லிமிட் ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஸ்டாண்டர்ட் வேல்யூலேருந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு சைடில் வந்து வேரியேஷன் ஆகலாம். அது அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்ற அலோவபிள் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ். டைமென்ஷனல் டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அது வந்து 3 டைப் ஆஃப் டைமென்ஷனல் டாலரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லிமிட் டாலரன்ஸ். ஸோ லிமிட் டாலரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 2 வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து லிமிட் டாலரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் வேல்யூலேருந்து ஒன்று பாசிட்டிவ் சைடு போகணும் இல்லை நெகட்டிவ் சைடு போகணும். 12 + 0.05 இருக்கலாம், இல்லைனா 12 - 0.05 இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சைடு மட்டும் டாலரன்ஸ் கொடுத்துருக்கிறதால யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்னாக்கா 12 ± 0.05. இது வந்து பாசிட்டிவ் சைடும் போகும் நெகட்டிவ் சைடும் போகும். ஸோ அதனால் இது வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பைலேட்ரல் ஈக்குவல் அண்ட் பைலேட்ரல் டாலரன்ஸே 2 டைப் இருக்குது. பைலேட்ரல் ஈக்குவல், பைலேட்ரல் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பைலேட்ரல் ஈக்குவல் அப்படின்னாக்கா 12 ± 0.05 கொடுத்தாங்கனாக்கா பைலேட்ரல் ஈக்குவல், அதாவது பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் வந்து ஈக்குவலான டாலரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பைலேட்ரல் அன்ஈக்குவல்னாக்கா 12 +ல் 0.05 கொடுத்துட்டு -ல் 0.02 கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதனுடைய 2 வேல்யூமே வந்து வேரி ஆகிறதால பைலேட்ரல் அன்ஈக்குவல், அதாவது டாலரன்ஸ் வந்து 2 டைரக்ஷன்லையும் போகுது ஆனால் அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத வந்து பைலேட்ரல் அன்ஈக்குவல். ஸோ டைமென்ஷனல் டாலரன்ஸ் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் டாலரன்ஸ், அடுத்தது யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் ஈக்குவல், பைலேட்ரல் அன்ஈக்குவல். ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரியே லிமிட் டாலரன்ஸ் அப்படின்றது வந்து பர்டிகுலர் லிமிட், லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 2 தான் கொடுத்துருப்பாங்க, நடுவில் அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா 1.500லேருந்து 1.501, அதாவது 2 வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து லிமிட் டாலரன்ஸ். யூனிலேட்ரல் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. 1.5 மைனஸில் 0.001 அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைரக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்றது வந்து +or- 0.001 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பைலேட்ரல் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்துலையுமே வந்து ஈக்குவலாக இருந்ததுனாக்கா பைலேட்ரல் ஈக்குவல், அன்ஈக்குவலாக இருந்ததுனாக்கா பைலேட்ரல் அன்ஈக்குவல். ஸோ இதில் டாலரன்ஸ் ஜோன் அப்படின்றது எது கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஷாஃப்டோ அது ஒரு ஹோலுக்குள்ளே அசம்பிள் ஆகிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஷாஃப்ட் சைஸ் வந்து ஹோல் சைஸை விட சின்னதாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஷாஃப்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சுவல் சைஸை விட மைனஸில் டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் சைஸ் பொறுத்த அளவுக்கு ஷாஃப்டை விட பாசிட்டிவில் வந்து டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு வந்து பேஸ் சைஸ் 40ன்றது வந்து இந்த ஹோலுக்கு வந்து 40 +ல் வந்து டாலரன்ஸும் ஷாஃப்ட்டுக்கு வந்து மைனஸில் டாலரன்ஸும் கொடுக்கறது மூலயமா அது ஃபிட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மைனஸ் அப்படின்றப்போ அந்த ஹோலை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால அது ஈஸியாக போய் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் அசம்பிள் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதால தான் இந்த டாலரன்ஸ் அப்படின்றத ஒன்று வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பைலேட்ரல் டாலரன்ஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் சைட்லேயும் இருக்கும் நெகட்டிவ் சைட்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பைலேட்ரல் டாலரன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா 40 ± 0.05 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பைலேட்ரல் ஈக்குவல் டாலரன்ஸ். பைலேட்ரல் அன்ஈக்குவல்னாக்கா 40 +ல் 0.05 மைனஸில் 0.10 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பைலேட்ரல் அன்ஈக்குவல் டாலரன்ஸ். ஸோ இதுதான் வந்து டாலரன்ஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான டைப்.
நெக்ஸ்ட் வந்து ஃபிட்ஸ் அப்படின்னாக்கா 3 டைப் ஆஃப் ஃபிட் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஹோலில் ஒரு ஷாஃப்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது 3 டைப் ஆஃப் ஃபிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்றது வந்து ஹோல் சைஸை விட நம்ம ஷாஃப்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் ஃபிட் அப்படின்றது வந்து ஹோல் சைஸும் ஷாஃப்ட் சைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதை அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் சுகராக டைட்டாக போகும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அப்படின்றது வந்து நம்ம ஹோல் சைஸை விட ஷாஃப்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வந்து அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம இதை வந்து இதுக்குள்ளே வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று இந்த ஷாஃப்டை ஹீட் பண்ணி உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அந்த ஹோல் ஏரியாவை வந்து நம்ம ஹீட் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபிட்டில் இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் ஃபிட். இது நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டும், கொஞ்சம் டைட்டாக அசம்பிள் ஆகிற இடத்துல வந்து டிரான்சிஷன் ஃபிட்டும், ஃபுல்லாக அதிகமாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை அசம்பிள் பண்ணுற இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷனிங். ஸோ டைமென்ஷனிங் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதனுடைய டைமென்ஷனல் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த லைன் ஆரோ மார்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குடைய டெர்மினாலஜிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து இந்த ஆரோ மார்க் வச்சு இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் பேர் வந்து லீடர் அப்படின்னு பேர். ஸோ இந்த லீடர் தான் வந்து எந்த ப்ராடக்டை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோ ஸோ அதை வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து லீடர். ஸோ இந்த ப்ளஸ் லைன் வந்து சென்டர் மார்க். அந்த ப்ராடக்டனுடைய அவுட்லைன் எடுத்து அந்த டைமென்ஷன் வந்து நமக்கு மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வேல்யூ தான் வந்து டைமென்ஷன் டெக்ஸ்ட்டு. அந்த நம்பரை வந்து கொடுத்துருக்கிற அந்த ஆரோ மார்க் லைன் தான் வந்து டைமென்ஷனல் லைன். இந்த ஆரோ மார்க் பேர் வந்து ஆரோ ஹெட்டு. இது எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட் வரைக்கும் இருக்குன்றதுக்கான ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் சொல்லி பேர். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஆஃப்செட் ஃப்ரம் ஆரிஜின். ஸோ இது வந்து எதுக்காக கண்டினியூஸாக இதை வந்து கண்டினியூவாக வந்து சேர்த்து வரையல அப்படின்னாக்கா, சேர்த்து வரைஞ்சாங்கன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அது ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றதால தான் கேப் விட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பியாண்ட் டைமென்ஷன் லைன். ஸோ நம்மளுடைய டைமென்ஷன் லைனுக்கு மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இதனுடைய டைமென்ஷனை நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், வேற எந்த டைமென்ஷன் கூட மிக்ஸ்அப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த டைமென்ஷனிங் வந்து இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டைமென்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ். ஸோ ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ் பார்த்தோம். இது என்ன ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ் அப்படின்னாக்கா, ஜியாமெட்ரிக் டாலரன்ஸ்ன்றது வந்து அசம்பிள் ஆகக்கூடிய இடத்துல ஒரு காம்பனன்ட் கூட இன்னொரு காம்பனன்ட் அசம்பிள் ஆகும்போது அதனுடைய ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து இந்த ஜியாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ணுறாக்கா, ஆல்வேஸ் ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டாலரன்ஸ் ஃபார் த ஜியோமெட்ரி ஆஃப் எ பார்ட் செப்பரேட்டட் ஃப்ரம் இட்ஸ் சைஸ். ஸோ GD&T uses special symbols to control different geometric feature of a part. ஸோ GD&T சிம்பிள்ஸ் அப்படின்றது வந்து 14 சிம்பிள்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு தனி வீடியோ வந்து நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதனுடைய GD&T சிம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு தான் வந்து அந்த ஜியாமெட்ரிக் சிம்பிள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இந்த டைமென்ஷனுடைய வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து டயாமீட்டர் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் பார்த்தாக்கா 0.03 கொடுத்துருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னாக்கா இப்போ இந்த டைமென்ஷனில் மேக்ஸிமம் மெட்டீரியல் எதில் இருக்கும் அப்படின்னாக்கா டயாமீட்டர் 10 ப்ளஸ் 0.05, அதாவது மெட்டீரியல் அதிகமாக இருக்கக்கூடிய ஹையர் லிமிட் தான் வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். ஸோ இதில் வந்து 10 ப்ளஸில் போச்சுனாக்கா 0.05, அதாவது 10.05 அப்படின்றது வந்து மெட்டீரியல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து 0.03 மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதனுடைய ஸ்ட்ரெயிட்னஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைன்.
இன்ஜினியரிங் டிராயிங்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து நிறைய லைனு கர்வ்ஸு நிறைய ஐடென்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லைனுக்குமே வந்து என்னென்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து பார்ட்னுடைய அவுட்லைன்ஸ். ஸோ அதுவே வந்து லைட்டாக கொடுத்துருந்தாங்கனாக்கா செக்ஷன் லைன்ஸ். அது வந்து டாட்டடாக வந்து மீடியமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து ஹிடன் லைன்ஸ். சென்டர் லைன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கோடு சின்ன கோடு, பெரிய கோடு சின்ன கோடு, இது வந்து லைட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து சென்டர் லைன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்து அதில் வந்து வேல்யூ கொடுத்து லாஸ்ட்டில் ரெண்டுலேயும் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து லைன் கொடுத்தாங்கனாக்கா டைமென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் லைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கோடு அப்புறம் ரெண்டு சின்ன கோடு அப்புறம் பெரிய கோடு ரெண்டு சின்ன கோடு கொடுத்து நல்லா டார்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா கட்டிங் பிளேன். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாக்கா அந்த ஆப்ஜெக்டை வந்து ஏதாவது கட் செக்ஷன் நமக்கு வந்து கட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து இந்த மாதிரியான லைன் தான் நமக்கு வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரேக் லைன். பிரேக் லைன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி வந்து கர்வ்டாக காமிச்சிருப்பாங்க, இல்லைனா இந்த மாதிரி வந்து இந்த மேலே கீழே சிம்பிள் வச்சு இந்த மாதிரி லைட்டாக காமிச்சிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா இப்போ காம்பனருடைய லென்த் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம டிசைனில் காட்டும்போது அதனுடைய என்டையர் லென்த்தும் நம்ம வந்து ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதை பிரேக் பண்ணி எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து லென்த்தி காம்பனண்ட்டை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஷார்ட்டாக நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த பிரேக் லைன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய லைன்ஸ் இன் இன்ஜினியரிங் டிராயிங். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் வியூ டைப்ஸ். ஸோ ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி கொசன்னு சொல்லிட்டு நிறைய வந்து வியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ஆப்ஜெக்டில் வந்து 3 டைமென்ஷனலாக இருந்தாலும் 2 டைமென்ஷனலாக இருக்கும்போதும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஆப்ஜெக்டை கட் பண்ணி நமக்கு கட் செக்ஷன் வியூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால் இந்த கட் செக்ஷன் வியூனால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் டைமென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் வியூஸ். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா நம்ம முன்னாடி லைன்ஸில் பார்த்த மாதிரியே இதில் வந்து சென்டர் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அது வந்து எந்த இடத்துல கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பார்த்தாக்கா கட் பண்ணி அது கீழே வந்து ஆரோ மார்க் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து சென்டராக கட் பண்ணி அதை நம்ம கீழேருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய கட் செக்ஷன் வியூ வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த கட் செக்ஷன் வியூ வந்து இது வந்து செக்ஷன் ஏஏ வியூன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏஏ வியூ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நம்ம மேலேருந்து பார்க்குற சைடே எந்த சைட்லேருந்து பார்க்குறோமோ அதே சைடே ப்ரொஜெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்ம கீழேருந்து மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய கட் செக்ஷன் இந்த கட் செக்ஷன் தெரியும், இந்த ஏரியா வந்து கட் ஆனது தெரியும். ஸோ அதை நம்ம பார்க்குற சைடே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறதால இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த கட் செக்ஷன் ஏஏலேருந்து கட் செக்ஷன் பிபி வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா இதை சென்டராக வந்து கட் பண்ணி ரைட் சைட்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ நம்ம ரைட் சைட்லேருந்து பார்த்து ரைட் சைடே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதால இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதனுடைய பிபி செக்ஷன் பிபியோட கட் செக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஒரு தனித்தனியான டீடைல் வியூ வந்து கட் செக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. கட் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் கட் செக்ஷன் வியூஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டைப் ஆஃப் செக்ஷன் வியூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் செக்ஷன் வியூ. ஒரு ப்ராடக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து சென்டரில் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட் என்டையர் அவுட் வரைக்கும் அதை வந்து கட் பண்ணி பார்க்குறது வந்து ஃபுல் செக்ஷன் வியூ. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்ம சென்டராக அவங்க வந்து கட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணி இதை வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் அதனுடைய வியூ வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி கட் செக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த காம்பனண்ட்டுக்கு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அதனுடைய ஷேப் டைமென்ஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த கட் செக்ஷன் வியூ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கிராஸ் லைன் கொடுத்துருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த எம்டியாக கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து ஹாலோ ஏரியா, ஹாலோ சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து மெட்டீரியல் வந்து இருக்காது. நமக்கு ஷேட் பண்ணியிருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் வந்து மெட்டீரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி மேலேயும் கீழேயும் ஏன்னு கொடுத்துருக்கிறதால இதை வந்து செக்ஷன் ஏன்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ இதையே அகைன் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவல் செக்ஷன் பிபி அப்படின்னு சொல்லி அதனுடைய வியூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து ஃபுல் செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து ஹால்ஃப் செக்ஷன் வியூ அப்படின்றது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டில் அதனுடைய குவார்ட்டர் ஏரியாவை மட்டும் கட் பண்ணி
அதனுடைய கட் செக்ஷன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹாஃப் செக்ஷன் வியூ. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அதை ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தாக்கா அதில் வந்து ஒரு குவார்ட்டர் ஏரியாவை மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹாஃப் செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்செட் செக்ஷன் வியூ. ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வந்து முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி சென்டராக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த ரெண்டு டீட்டெயிலும் இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு வந்து கட் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லா டீட்டெயிலையும் அவங்க கட் செக்ஷனில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லைனை வந்து இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணி கட் பண்ணி அதை ஒரே லைனில் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ், அதனுடைய டைமென்ஷனல் டீட்டெயில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ஆஃப்செட் செக்ஷன் வியூ. ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா broken அவுட் செக்ஷன் வியூ. ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு இடத்துல பிரேக் பண்ணி அதனுடைய கட் செக்ஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் ஷேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து மெட்டீரியல் இருக்குது, எம்டிஆர் இருக்கிறது எல்லாமே வந்து மெட்டீரியல் ரிமூவ் ஆன ஏரியா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் அந்த ஒரு ஏரியாவை மட்டும் அவங்க வந்து பிரேக் பண்ணி உடஞ்ச மாதிரி அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து விஷுவலைசேஷனுக்காக காமிச்சிருக்கிறதா வந்து இந்த பிரேக் அவுட் செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து ரிவால்வ்டு செக்ஷன் வியூ. ஸோ நம்மளுக்கு லென்த் ஆப்ஜெக்டில் ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து வியூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி அதை வந்து ரிவால்வ் பண்ணி, ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு இது வந்து திரும்பின மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து 90 டிகிரி நமக்கு ரொட்டேட் பண்ணி நம்மளுடைய விஷுவலைசேஷனுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால இதை ரிவால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறதால இது ரிவால்வ்டு செக்ஷன் வியூ. ரிமூவ்டு செக்ஷன் வியூ அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் பர்டிகுலர் இடத்துல கட் பண்ணி அந்த கட்டான அந்த ஏரியாவுடைய ப்ரொஜெக்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற இடத்துல வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்டை விட தள்ளி அதை வந்து காமிச்சிருக்கிறதால இது வந்து ரிமூவ் செக்ஷன் வியூ. அந்த ஏரியாவை கட் பண்ணி அங்கேருந்து ரிமூவ் பண்ணி வேற இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதால இது வந்து ரிமூவ் செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிலரி செக்ஷன் வியூ. ஸோ இதை நம்ம வந்து சைடாக கிராஸாக கட் பண்ணி அதை அதே ஆங்கிளில் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சிலரி செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து பேந்தோம் செக்ஷன் வியூ. அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆப்ஜெக்டினுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற ஹாலோ எல்லாத்தையுமே வந்து அவங்க டாட்டர் லைனில் வந்து டினோட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். பேந்தோம் வியூ அப்படின்றது வந்து உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஸ்ட்ரக்சரை வந்து டாட்டர் லைனில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலயமா அது வந்து பேந்தோம் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அலைன் செக்ஷன் வியூ. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ரெண்டு டீட்டெயிலுமே வந்து மிஸ் ஆகும். ஸோ அதை கட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அப்புறம் கிராஸாக கட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஸ்கேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 1:1 அப்படின்னு சொல்லி ஸ்கேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 1:1 அப்படின்னாக்கா நம்மளுடைய ஆப்ஜெக்டினுடைய டைமென்ஷனும் டிராயிங் டைமென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த அலைன் செக்ஷன் வியூவில் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் அண்ட் ஆங்கிளாக கட் பண்ணி அதை வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதான் அலைன் செக்ஷன் வியூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்ம என்னதான் பார்த்து நம்ம வந்து டைமென்ஷன் மெஷர் பண்ணாலும் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய டைமென்ஷனல் வேல்யூ வந்து சம் பர்டிகுலர் டாலரன்ஸ்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. டாலரன்ஸ் லிமிட் வந்து நமக்கு வந்து இன்ஜினியரிங் டிராயிங்கில் கொடுத்துட்டாங்கனாக்கா பிரச்சனை இல்லை. ஜென்ரல் டைமென்ஷனல் டாலரன்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜென்ரல் டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டைமென்ஷனல் டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்டினுடைய சைஸ் வந்து 0.5 3 mm வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா ஃபைன் டாலரன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ராடக்டினுடைய எஃபிஷியன்சி வந்து ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 mmலேருந்து 6 mm இருக்குனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05 லெவல், 6லேருந்து 30 இருக்குனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1, 30லேருந்து 120 வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.15, 120லேருந்து 400 வரைக்கும் இருக்குனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2, 400லேருந்து 1000 வரைக்கும் இருக்குனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3 வரைக்கும் நம்ம வந்து அது வந்து டாலரன்ஸ் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். 1000லேருந்து 2000 வரைக்கும்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 வரைக்கும். இந்த ஜென்ரல் டாலரன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு டிராயிங்கில் வந்து டாலரன்ஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஜென்ரல் டாலரன்ஸை கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ டாலரன்ஸ் கிளாஸ் டெசிக்னேஷன் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து மீடியம் அண்ட் கோர்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அதனுடைய ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி
மீடியம் டாலரன்ஸ், கோர்ஸ் டாலரன்ஸ், அதனுடைய ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாலரன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லாக வந்து இந்த மெஷினிங் பண்ணது, சிஎன்சியில் பண்ணது எல்லாத்துக்குமே வந்து ஃபைன் டாலரன்ஸை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்குடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கும். இது வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படின்றதால இதுக்கு வந்து நம்ம தனியாக லாங்குவேஜ் வந்து தெரியணுன்ற அவசியம் இல்லை. என்ஜினியரிங் டிராயிங்கை ரீடிங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் யார் வேணாலும் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அக்யூரேட் கன்வேயன்ஸ் ஆஃப் ஐடியாஸ், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். enhanced productivity and efficiency, better manufacturing, construction, record keeping. ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்குடைய அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் எஃபிஷியண்ட்டாக நம்ம ப்ராடக்டை உருவாக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து இந்த இன்ஜினியரிங் டிராயிங். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா டைம் கன்சியூமிங். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயிலுமே வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு தேடி தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ரெக்வயர்டு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ். ஸோ நம்ம டிராயிங்கை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரீடிங் நாலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். காஸ்ட்லி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டூல்ஸ். சாஃப்ட்வேருக்கு வந்து லைசன்ஸ்க்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்டர்பிரேஷன் எரர், லிமிட்டெட் கிரியேட்டிவிட்டி, டிபெண்டன்ஸ் ஆன் டெக்னாலஜி, வெர்ஷன் கண்ட்ரோல் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்குடைய ஃபாலோ பண்ணுறதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங்கில் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து இதை தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும், ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.